அன்பினர்களே, ஈரானிய உச்ச தலைவரான மொஸ்தபா கொமேனி உடல்நல குறைவு காரணமாக மிகவும் கவலைக்கிடமான நிலையில் அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்று சனிக்கிழமை மிகப்பெரிய செய்திகளை இஸ்யூ பண்ணி வருகின்றது. இது நான் நிச்சயமாக சொல்லுவோம், இது மொசாத்தின் ஒரு தந்திரம். அவர் ஏற்கனவே அவர் இருக்கிற இருப்பிடத்தை தேடி, அதாவது மொஸ்தபா கொமேனியை அழிப்பதற்காக அவர் கொஞ்சம் தீவிரவாதம் கொண்டவராம். அவருடைய சமாதானத்துக்கு இடமே அதனால இப்படி நிக்கிறாங்கட்டும். அவரை இருப்பிடத்தை தேடிக்கிட்டு அமெரிக்கா உளவும் இஸ்ரேல் உளவும் கண்ணுக்குள்ள எண்ணெய் விட்டு ஆட்டுக்கு தேடி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க எங்க கண்ட ஹாஸ்பிட்டல் போய் அடிங்களேன். இப்ப நீங்க தேடுறீங்க, ஆள் இல்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்துறீங்க. அப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல அவரை வச்சுக்கணும்னா அந்த ஹாஸ்பிட்டல போய் தாக்குங்களேன். இது ஒரு பொய்யாக எடுத்துவிடப்பட்ட கதை. நாட்டுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று யார் இந்த செய்தியை விடுறாங்கன்னு சொன்னால், இஸ்ரேலின் சனல் போ மற்றும் ஜெருசலம் போஸ்ட் ஆங்கில பத்திரிகை, இந்த ஊடகங்கள் தான் இந்த செய்தியை இன்றைக்கு வெளியாக்கி இருக்கிறாங்க. இப்ப சனல் போ என்பது முற்றுமுழுதாக அது உளவு தகவல் கொண்டது. இஸ்ரேலுக்குள்ள அது ஒரு உளவு தகவலும் இஸ்ரேலிய அரசாங்க உளவுடன் இஸ்ரேலிய இராணுவ தகவல்களையும் வெளியாக்கும் ஒரு சேனல். அது சேனல் 14. ஜெருசலம் போஸ்ட் ஒரு ஆங்கில அச்சு ஊடகம். அவரும் இந்த செய்தி வழி வேற எங்கேயுமே செய்தி வழியாக்கல. சரி, செய்திக்குள்ள போய் பார்த்துருவோமா? இஸ்ரேலின் சனல் 14 மற்றும் ஜெருசலம் போஸ்ட் போன்ற ஊடகங்கள் ஈரான் ஆட்சிக்குட்பட்ட உயர்மட்ட வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இச்செய்தியை வெளியிட்டுள்ளன இன்று சனிக்கிழமை. மொஸ்தபா கொமேனியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவரது மறைவு குறித்த செய்தி விரைவில் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படவிருக்கில்லை எனவும் அந்த செய்தி வட்டாரங்கள் மிகப்பெரிய தலைப்புச் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றது. இதேவேளை தி எகனாமிக் டைம்ஸ் செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கின்றது. கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய கூட்டு ராணுவ தாக்குதலில் அப்போதைய ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? அதனை தொடர்ந்து அவரது மகனான மொஸ்தபா கொமேனி புதிய ஆன்மீக தலைவராக பதவியேற்றுள்ளார். எனினும் அந்த தாக்குதலின் போதே மொஸ்தபா கொமேனிக்கு முகத்தில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு தோட்ட சிதைவு ஏற்பட்டதாகவும் அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கின்றது தி எகனாமிக் டைம்ஸ் 2 and 1. பொதுவெளியில் தலை காட்டாமை. இப்போது அந்த இறப்புக்கு பிற்பாடு இன்னும் பொதுவெளியில் மொஸ்தபா கொமேனி அவர்கள் தலை காட்டவில்லை என்பதும் ஒரு முக்கியமான செய்தி. சரி, இந்த செய்தியை பரப்புவதில் நன்மை என்னென்றால், ஈரானுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மொஸ்தபா கொமேனி அவர்கள் வெளிவரும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த போகின்றார் என்பதுதான் இந்த உள்ள பிளஸ் பாயிண்ட். பதவியேற்றது முதல் அவர் எவ்வித நேரடி பொது நிகழ்ச்சிகளும் பங்கேற்கவில்லை என்றும், தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும், எழுத்துப்பூர்வமான அறிக்கைகளை மட்டுமே அவர் வெளியிட்டு வந்தார் என்றும், பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் காயங்கள் காரணமாகவும் அவர் தலைமறைவாக இருந்து கொண்டு இடைத்தரகர்கள் மூலமாகவே நிர்வாகத்தை கவனித்து வருவதாகவும் வேறு ஒரு உளவு தகவலும் தெரிவிக்கின்றது. அது எங்கிருந்து? இஸ்ரேலுக்கு உள்ளிருந்துதான். அதாவது வந்துட்டு ரட்டஃபெட்டி என்ற ஒரு செய்தியான அது. ஈரானிய தரப்பின் நிலைப்பாடு என்னவென்றால், ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் அவர்கள் அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் மொஸ்தபா கொமேனியுடன் நேரடி தொடர்பு கொள்வது மிகவும் கடினமாக இருப்பதாக ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை ஈரான் தரப்பு உடனடியாக வெளிப்படுத்தவில்லை. அவர் எந்த ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு இல்லாமத்தான் ஒரு 2ஆம் 3ஆம் தரகர்கள் மூலமாக செய்தி வெளியாவதாக இருக்கின்றது. மேற்கண்டவாறு இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச ஊடகங்களில் மொஸ்தபா கொமேனியின் உடல்நிலை குறித்த அதிஉயர் கவலை வெளிப்பட்டுள்ளமை மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் ஒரு கவலைக்கிடமான செய்தியாகவும் ஈரான் சார்பானவர்களால் பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலிய மற்றும் சர்வதேச ஊடகங்களின் தகவலின்படி மொஸ்தபா கொமேனிக்கு ஏற்பட்டுள்ள உடல்நல குறைவு அல்லது நோய் குறித்த நேரடியான உத்திகபூர்வ மருத்துவ விவரங்கள் எதையும் ஈரான் அரசு இன்னும் வெளியாக்கவில்லை, அறிவிக்கவும் இல்லை. எனினும் கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலின் போது அவரது தந்தை கொல்லப்பட்ட அதே தாக்குதலில் அவருக்கு ஏற்பட்ட காயங்களின் தாக்கம் மற்றும் அதன் தொடர்ச்சியான உடல்நல பாதிப்புகள் காரணமாகவே அவர் தற்போதைய கவலைக்கிடமான நிலைக்கு சென்றுள்ளதாக இஸ்ரேல் 2 ஊடகம் தெரிவிக்கிறது. இது பொய். அதாவது ஈரான் மிகப்பெரிய, அதாவது மெடிக்கல்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கண்ட நாடு. அவரை அண்டர் கிரவுண்ட்ல
பூமிக்கு கீழே பாதுகாப்பான இடத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக நாம் 6 மாதங்களுக்கு முன்னே செய்தி கொடுத்திருக்கின்றோம். அப்படியானால் மிகவும் அதிகமான ஒரு கண்காணிப்பில் அவர் வைத்திய கண்காணிப்பில் இருந்திருக்கின்றார். முகத்தில் பலத்த காயங்களும் தோற்ற சிதைவுகளும் பேசியல் இன்ஜுரிஸ் அண்ட் சொல்றாங்க. அந்த வான்வழி தாக்குதலின் போது மொஸ்தபா கொமேனியின் முகப்பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதாகவும், ஆனால் அவரது தோற்றத்தில் சிதைவு டிஸ்ஃபிகர்மென்ட் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பொதுவெளியில் தலை காட்ட முடியாத நிலை, இந்த காயங்கள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் தான் அவரால் பொதுவெளியில் தோன்ற முடியவில்லை என்றும் ஊடகங்கள் மற்றும் நேரடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வருவதாகவும் மற்றும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. உள் உறுப்பு பாதிப்புகள் மற்றும் தீவிர சிகிச்சை என்றும் சில உளவுத்துறை மற்றும் எதிர்க்கட்சி வட்டார தகவலின்படி தாக்குதலின் போது ஏற்பட்ட அதிர்வுகள் மற்றும் காயங்கள் காரணமாக அவரது உடல்நிலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நிலைமை மோசமானதால் அவர் அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுவது. அவசரமாக அனுமதிக்கப்பட்ட நீங்க சொன்னால் அவரை தேடுறீங்கல்ல, 2 நாளும் தேடுறீங்கல்ல, அப்ப தேடி அந்த ஹாஸ்பிட்டல போய் குண்ட போடலாம் இல்ல, போட்டுட்டு வாங்க அப்புறம் சொல்லுங்க. ஈரான் தரப்போ அல்லது அந்நாட்டு சுகாதாரத்துறையோ ஆரம்பத்தில் அவரது காயங்கள் சாதாரணமானவை என்று கூறியிருந்தாலும், அவரது தொடர்ச்சியான தலைமறைவு வாழ்க்கை மற்றும் நேரடி தொடர்பற்ற தன்மை ஆகியவை இது குறித்த சந்தேகங்களை மேலும் அதிகரித்துள்ளன. அதாவது இது இப்ப நம்ம என்ன சொல்ல போனோம் என்றால், இது இஸ்ரேலிய ஊடகங்களின் உளவியல் போர் நடவடிக்கையாகவே அல்லது திட்டமிட்ட வதந்தியாகவோ நாம பார்க்கிறோம். பிசியோலஜிக்கல் வார்ஃபேர், அதாவது அந்த சரியாம சொல்ல போனோம் என்றால் இவங்க வந்துட்டு அதாவது அதாவது சரியாக அந்த ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் இது இஸ்ரேலுக்காக செய்யறது பிசியோலஜிக்கல் வார்ஃபேர் தானே, அது இருப்பதற்கான மிக அதிகமான சாத்தியக்கூறு இருப்பதாக நாங்க பார்க்கணும். செய்தி வெளியிட்ட சேனல் 14 மற்றும் ஜெருசலம் போஸ்ட் போன்ற இஸ்ரேலிய ஊடகங்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்கள் அல்லது உளவுத்துறை கசிவுகளை அடிப்படையாக கொண்டே செய்திகளை வெளியிடும். ஈரானிய அரசை மன ரீதியாக உலுக்குவதற்கும் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் இது போன்ற தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்படலாம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஈரானிய அரசு அல்லது அதாவது அந்நாட்டு ஊடகங்கள் இது குறித்து எந்த விதமான மறுப்பு அல்லது உறுதிப்படுத்தலோ செய்யவில்லை. ஈரான் தலைவர்கள் குறித்த இது போன்ற வதந்திகள் சர்வதேச அரங்கில் பதற்றத்தை அதிகரிப்பதாக இஸ்ரேல் தரப்பால் திட்டமிட்டு கட்டமைக்கப்படும் வழக்கமான ஒன்றை என்று நாம உறுதியாக சொல்லலாம். ஈரான் உச்ச தலைவர் அலுவலகம் எப்போதும் கடுமையான பாதுகாப்பு ரகசியங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. எனவே உண்மையான நிலவரம் என்னவென்பதை ஈரானிய தரப்பு உடனடியாக வெளியில் கசிய விடாது என்றும் சொல்லுகின்றார்கள். இதை கவலைக்கிடமான நிலை என்று இஸ்ரேல் கூறினாலும் இது எதிரியின் முகாமில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்தியாகவே இருக்கக்கூடும் என்றும் சர்வதேச அரசியல் நோக்கர்களும் சொல்லுகின்றார்கள். சர்வதேச அரசியல் மற்றும் உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது இது இஸ்ரேல் தரப்பால் திட்டமிடப்பட்டு பரப்பப்படும் உளவியல் போர் உத்தியாகவோ அல்லது வதந்தியாகவோ இருக்கவே அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லாங்க. நாம சொல்லியிருக்கிறோம் இல்ல, இது திட்டமிட்டு பரப்புறாங்க. மொஸ்தபா கொமேனி எங்கு இருக்கின்றார் என்ற துல்லியமான தகவல் இஸ்ரேல் அல்லது அமெரிக்க உளவுத்துறையிடம் முழுமையாக இல்லை. தலைவர்களை இலக்கு வைக்கும் தாக்குதலுக்கு மத்தியில் எதிரியின் முகாமில் குழப்பத்தை ஏற்படுத்தவும் அவரது உண்மையான இருப்பிடத்தை கண்டறியவும் நோக்கில் உளவுத்துறை சோதனைகளில் இன்டெலிஜென்ட் ப்ராப்ஸ் இத்தகைய தகவல்கள் கசிந்து விடவும் மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவது ஈரான் அரசாங்கத்துக்குள்ளேயும் பொதுமக்களின் மத்தியிலும் தேவைக்கேற்ற பதற்றத்தைக்கு நிச்சயமற்ற தன்மையும் உருவாக்குவதே இந்த நாய்களின் முக்கியமான நோக்கம். எனவே உளவுத்துறை தகவலின் பெயரால் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடும் இத்தகைய செய்திகளை முழுமையாக உண்மை என நம்ப முடியாது என்றும் அவை ஒரு மூலோபாய தந்திரமாக சொல்றாங்க, பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதை நாம சரியாக சொல்ல முடியாது. இது வந்துட்டு அதாவது டிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் கூட இது ஒரு போர் தந்திரம் இருக்குது. நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் இந்த போல அதாவது இந்த ரைஷன் காஷ்மீர் போலதான் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஈரானுக்குள்ள ஒரு மக்கள் கிளர்ச்சியை உருவாக்கலாம். எங்க காட்டுங்க, தலைவரை காட்டுங்க, இவனாவது உஷிவிடலாம் இல்ல, அன்னொரு தந்திரத்திலேயும் இது நடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கின்றோம். இதை நாம தட்டிவிடலாம், இது பொய் என்றும் பார்க்கலாம். அது
எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம் மற்றொரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.